பிள்ளைகளே, தமிழ் கற்கை நெறியுடன் மனித நடத்தை கோலங்கள் சிலவற்றையும் அறிந்து கொள்வோம். பாருங்கள், மனிதர் நாம் வாழ்வதற்கு தேவையானவை. மனுஷன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று சொல்லி பார்த்தால், முதலாவது வழி, சுவாசிப்பதற்கு; மொழி, கருத்துக்களை பரிமாறுவதற்கு மொழி அவசியமாகிறது; நல்ல பண்புகள், அன்பு, கருணை, இரக்கம் என்ற நல்ல பண்புகளும் எமது வாழ்க்கைக்கு அவசியமானதாக அமைகிறது. அடுத்தது உணவு, உடை, உறைவிடம், இவை அனைத்தும் எமது மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பொருட்களாக காணப்படுகின்றன. எமக்கு விருப்பமானவை கிடைக்கும் போது எம் மனதில் ஏற்படுவது எது? பாருங்கள், எமக்கு விருப்பமான விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கும் போது அதில் எங்களுக்கு ஏற்படும் உணர்வு மகிழ்ச்சி. எமக்கு விருப்பமானவை கிடைக்காத போது எம் மனதில் ஏற்படுவது எது? அதிருப்தி. அதிருப்தி அடைகிறோம், மனம் மடிந்து போகிறது. எமக்கு இலவசமாக வழங்கப்படுவது எது? கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இலவசமாக வழங்கப்படுபவைகளாக காணப்படுகின்றன. எம்மால் செய்யக்கூடிய மாற்றங்கள் சிலவற்றை பார்க்கலாம். பாருங்கள், வகுப்பறையில் எம்மால் செய்யக்கூடிய மாற்றங்கள் எவை? வகுப்பறையில நாங்கள் என்னென்ன மாற்றங்கள், நாங்கள் படிக்கிற காலத்துல எங்களுக்கு தளமாக இருப்பது வகுப்பறை. அந்த வகுப்பறையில நாங்கள் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தலாம்? பாருங்கள், வகுப்பறையை கூட்டுதல், தூசுகளை தட்டுதல், தளபாடங்களை ஒழுங்காக அடுக்குதல், படங்களை காட்சிப்படுத்துதல், ஆசிரியர் மேசையை ஒழுங்குபடுத்துதல், வகுப்பறை பொருட்களை உரிய இடத்தில் வைத்தல் போன்ற மாற்றங்களை நாங்கள் வகுப்பறையில் ஏற்படுத்தி கொள்ளலாம். அவதானியங்கள், பாடசாலையில் எம்மால் செய்யக்கூடிய மாற்றங்கள் எவை? பாடசாலையில நாங்கள் என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம்? பாடசாலையும் எங்களோட கற்றல் காலத்துல எங்களுக்கு தளமாக அமைகிற ஒரு அத்திவாரமாக அமைகிற ஒரு இடம். அந்த இடத்திலேயும் நாங்கள் ஆரம்பத்திலேயே மாற்றங்களை ஏற்படுத்துகிற அடித்தளங்கள்ல நாங்கள் மாற்றங்களை சரியாக ஏற்படுத்தினால்தான் பிற்பட்ட காலங்களிலேயும் நாங்கள் பல மாறுதல்களை செய்ய முடியும். நிழல் மரங்களை நடுதல், பாடசாலையில் நிழல் மரங்களை நடுதல், அழகு தாவரங்களை நடுதல், தாவரங்களுக்கு நீரூற்றுதல், பாடசாலை தோட்டத்தை பராமரித்தல், குப்பை கூளங்களை வேறுபடுத்தி குப்பை தொட்டியில் போடுதல், பொலித்தீன், உணவு பொட்டலங்களை பாடசாலையில் தவிர்த்து பழகுதல் போன்ற மாற்றங்களை நாங்கள் பாடசாலையில் கொண்டு வர முடியும். அடுத்தவதான், நீங்கள் பாடசாலையில் சுத்தம் பேண வேண்டிய இடங்கள். பாடசாலை எங்கட முதல் தொழிலகம். மாணவர்களாகிய எங்களுக்கு முதலாவதா கிடைத்த தொழிற்சாலை அது. அந்த தொழிற்சாலையில நாங்கள் செய்ய வேண்டிய இடங்கள் பாருங்க, சுத்தமாக வச்சிருக்க வேண்டிய இடங்கள்: வகுப்பறை, வெளிச்சூழல், வழிபாட்டு இடங்கள், பூம்பாத்திகள், நூலகம், போசன சாலை, விளையாட்டு திடல், மலசலகூடம், பாடசாலை சுற்றுப்புற சூழல், இவை அத்தனையும் மிக சுத்தமாக பேணப்பட வேண்டியதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதும் இடங்களாக கொள்ளப்படுகின்றன. சூழலை சுத்தமாக வைத்திருப்பதால் ஏற்படும் நன்மைகள். எங்களோட சுற்றுச்சூழலை நாங்கள் சுத்தமாக வைத்திருப்பதால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள்: ஈக்கள் பரவுவதை கட்டுப்படுத்தலாம். முதலாவது, ஈக்கள் பரவுவதை கட்டுப்படுத்தலாம். நுளம்புகள் பரவுவதை கட்டுப்படுத்தலாம். தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்கலாம். தூய காற்று, தூய சூழல் மனதுக்கு இதமளிக்கும். பார்வைக்கு எழுச்சி மிகு அழகு, ஒரு ரிச் லுக் ஏற்படும். வகுப்பறை அழகுபடுத்துவதற்காக செய்யக்கூடிய சித்திர வகை எது? காட்டுரு வகை சித்திரம். காட்டுரு வகை சித்திரங்களால தான் வகுப்பறைகள் அழகுபடுத்துவது மிக சிறந்தது. கைவிரல் நகங்களை உரிய காலத்தில் வெட்டாது விடின் ஏற்படும் பாதிப்புகள். பாருங்கள், நோய் கிருமிகள் உடலுக்குள் சென்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது.